F1 ஃபார்முலா ரேஸ் ஒன்று அப்படின்றது சொல்லுவாங்க. F1ஓட படம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தெரியும் பிராட் பிட்டு. ஏற்கனவே நல்ல தரமான நிறையா படம் கொடுத்துருக்காரு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சோலோவாக அடித்த ஃபைட் கிளப்பாக இருந்தாலும் சரி, வேறு லெவலில் கொடுத்துருந்தாரு. ஃபைட் கிளப் அவர் நடிக்கும்போது கூட அவ்வளோ ஃபேமஸ் ஹிட் ஆனது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அப்புறம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பயங்கர ட்ரெண்டிங்காக ஆரம்பித்தோன்னே ஒவ்வொரு மனுஷனுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே அவனோட ஃபுல் எஃபர்ட்டு, ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடுறதுனால அந்த யூனிவர்ஸே அவனுக்கு பிடிச்சத நிறைவேற்றிரும். அந்த மாதிரி தான் பிராட் பிட்டுக்கும். இப்போ நம்ம தளபதி தெறி படம் அந்த மாதிரி கில்லி படத்தில் ஹிட் ஆகிருப்பார். அப்போ கில்லி படத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெறி படத்தில் தான் டேர்ன் ஓவர் ஆகி ஒரு பயங்கர டாப் ஸ்டார் ஹீரோ அந்த மாதிரி இருப்பார். அதே மாதிரி பிராட் பிட்டுக்கும் இந்த ஏஜில் தான் அவருக்கு ஹிட் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நிலமை வந்திருக்கு. அதுவும் மெயினாக காரணம் யாருனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸ்னால தான். ஏன்னா ஃபேன்ஸ் அந்த ஃபைட் கிளப் இவரோட பழைய படத்தை மட்டும் இவ்வளோ ட்ரெண்டிங் ஆக்காமல் இருந்தால் இவர் இவ்வளோ ட்ரெண்டிங்காக ஆகிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த F1 மூவி படத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரைலரில் மட்டும் பார்த்திங்கன்னா 11 மில்லியன்லேருந்து 17 மில்லியன் மட்டும் வியூஸ் வந்திருக்கு. அந்தளவுக்கு ஹிட்டு கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா பிராட் பிட்டுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அவரோட மூவி ட்ரைலர்ஸ் எல்லாத்துக்குமே வியூஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஃபைட் கிளப் நல்லா சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் இவரோட பட்ஜெட்டை எகிற ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலரில் பார்த்திங்கன்னா ஃபைட் கிளப்பில் வர மாதிரி அவரோட ஜிம் பாடி, சிக்ஸ் பேக்ஸை காட்டுறதும் சரி, அப்புறம் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே நல்லா வரவேற்பாக தான் இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே பழைய காலத்தில் கார் ஓட்டிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனால் திரும்பியும் பார்த்தீங்கன்னா அவர் கார் ரேஸில் பங்கெடுக்கிறாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. இவர் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற கோட்டுங்களாகவே இருக்கார். அப்புறம் கொஞ்சம் வருஷமாக ஃபேமிலியில் இருக்க சுச்சுவேஷனால் இந்த ரேஸில் கலந்துக்கிறது கிடையாது. இந்த ரேஸில் பிரேக்கப் ஆகிக்கிறாரு ஃபஸ்ட் இருக்கும்போதும். ஆனால் இப்போ அந்த புது பையன் அந்த கருப்பாக இருக்கான் பார்த்திங்களா, அந்த புது பையன் தான் இப்போ ட்ரெண்டிங்காகவே இருக்கான். அவன் தான் எல்லா ரேஸ்லேயுமே ஜெயிச்சிட்ருக்கான், எல்லா ஃபார்முலா ரேஸ்லேயும். அது மட்டும் இல்லாமல் டாப்பாகவும் இருக்கான், ஃபேன்ஸ் மத்தியில் மிகச்சிறந்த வாய்ந்தவனாகவும் இருக்கான். அதாவது எல்லா இடத்துலையுமே டாப் வரனால ஒரு ஃபேன்ஸ் எகிற ஆரம்பிச்சது. ஆனால் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற கோட்டுக்கு சொல்லவே அளவுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே ஃபேன்ஸாக தான் இருக்காங்க. இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு தான் தெரியாது. இவர் திரும்பி ரேஸில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்டோன்னே நம்ம பிகில் படத்தில் விஜய் கலந்துக்கும் போதும் இல்லை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்போது சார் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க சார் அவர் இவருக்கு ஃப்ரெண்டாட்டம். இவர் பிகில் படத்தில் எப்படி விஜய் திரும்பி ஜாயின்ட் ஆனாரோ அந்த மாதிரி தான் நம்ம பிராட் பிட்டும் திரும்பி ஜாயின்ட் ஆகுறாரு. இப்போ அஜித் எப்படி ரொம்ப வருஷம் கழித்து கார் ஓட்டினாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இவரும் ரொம்ப வருஷமாக பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா திரும்பி கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் இவர் பழைய சமூகத்தினர் தான். அதாவது பழைய ஜென்ரேஷன், ஒரு 90s அந்த மாதிரி 80s கிட்ஸ் ஆட்டம். இந்த 80s 90s கிட்ஸ் எப்படி 2K கிட்ஸோட மோத போகிறாருங்கிறது தான் கதையாக காமிச்சிருக்காங்க. எப்படி தாக்கு பிடிப்பார் இந்த புது யங் யூத்தோட அப்படிங்கிறது கதையை காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் செதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். நம்ம தமிழ் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித் ரசிகர்கள் அவங்களுக்கு கூட பார்க்கலாம். இது அஜித்தா இவரை கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லோரும் பார்க்கலாம். இதனாலனா அஜித் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் கார் ரேஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி சினிமா தான் நடிச்சிட்ருந்தார். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் சூப்பராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லியோ படம் பார்த்துருப்பீங்க. லியோ படத்தில் எப்படி பார்த்திபன் பழைய பார்த்திபனாகவே இருப்பாங்க. அப்புறம் அவர்கிட்ட திரும்பி எப்படி லியோவாக மாறுறாரு அந்த மாதிரிங்கிறத இந்த கதையும் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டேர்ன் பேக் டேர்ன் ஓவர் இருக்குது. தெறி படத்தில் எப்படி திரும்பி விஜயகுமார் மாறுவார் அந்த மாதிரி பிராட் பிட் அவரோட பழைய நிலைமையை கொண்டு எப்படி கோட்டாக மாறுறாருங்கிறத கதையில் காமிச்சிருக்காங்க. இவர் ரொம்ப நாள் கழித்து திரும்பி கார் ரேஸ் பண்ணுறாங்க. இந்த கார் ரேஸில் ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அதிர்ச்சியான நேரத்தில் இவர் எப்படி ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சு அந்த நியூ ஜென்ரேஷன் எப்படி தோற்கடிக்கிறாரு அப்படிங்கிறத கதையில் காமிச்சிருக்காங்க. இவரோட ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி, ஃபைட் கிளப் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் அதில் இருக்க ஒரு சீக்வன்ஸு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். அப்புறம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரும்போது என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த கருப்பையன்.
அதுக்கப்புறமா வந்து இவரோட ரேஸ் எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க வந்து இவனுக்குமே வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் எப்போ இந்த இடத்த விட்டு போவான் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவர் கூட வந்து எச்சா போட்டி போட ஆரம்பிச்சிட்டான். பழைய ஆளுக்கு வந்து 2வது வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ட்டு வந்து ஸ்டேஜ்லலாம் பேசிகிட்டு இருந்த பையன், அதுக்கப்புறம் இவரோட ஒர்க் அவுட்டு அப்புறம் ஒரு ரேசிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து தீவிர முயற்சியில் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டான் இவனோட ஒர்க் அவுட்டையும். அப்புறம் சிங்கத்துக்கு வந்து எவ்வளோ தான் வயசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் அதோட வேட்டையை விட்டுருந்தாலும் சரி, ஆனால் அதோட வேட்டையாடுற குணம் மட்டும் அதோட திறமை மட்டும் மாறாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் நம்ம பிராட் பிட்டுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ரேஸை விட்டு போயிருந்தாலும் சரி, தன்னோட இப்போ வாழ்க்கையிலே வந்து தொழிலை விட்டு போயிருந்தாலும் சரி, ஆனால் அந்த கற்றுக்கிட்ட தொழில் வந்து எப்போதுமே வந்து மறக்க முடியாது. அந்த ஃபுல்லாக வந்து மறக்காட்டியும் ஒரு முக்கால்வாசியாவது வந்து நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். அந்த வித்தையை தான் வந்து யாருக்கும் வந்து மொத்த வித்தையா அந்த மாதிரி வந்து பிராட் பிட்டை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அப்புறம் இந்த மூவிக்கெலாம் யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள்.